ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்துல பெரியவா ஹம்பில முகாம். அப்போ ஒரு குண்டக்கல்லேருந்து பாம்பேலேருந்து ஒரு ஜெயலட்சுமிங்கிற அம்மா பெரியவா தரிசனத்துக்கு வரா. பெரியவா தரிசனம் எல்லாம் கொடுத்துட்டா, திருப்தியா எல்லாம் குச்சலம் விசாரிக்கிறா. இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. பெரியவா ரொம்ப டைம் எடுத்து நம்ம கிட்ட பேசினதையும் நினைச்ச உடனே பெரியவா கிட்ட உத்தரவு கேட்கணும்ட்டு போறா. பெரியவா உத்தரவு கொடுக்கல. ஏன்னா அன்னைக்கு சாயங்காலம் 6:15 அவளுக்கு குண்டக்கல்ல பாம்பே மெயில் ட்ரெயினை பிடிக்கணும். இப்போ கிளம்பினாதான் அங்க அப்ப போக முடியும். அவளுக்கோ கால் நடக்க முடியாது. ஏதோ ஒரு ட்ரபிள். பெரியவா அதனாலையும் கொஞ்சம் டிலே பண்றா. பெரியவாளுடைய திருவிளையாடலுக்கு காரணம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இதுல குண்டக்கல்லேருந்தே ஒருத்தர் தரிசனத்துக்கு வரா. பெரியவா தரிசனத்துக்கு அவ எப்படி குருசங்கருங்கிறவர் தன்னோட மனைவி கமலாவோட தரிசனத்துக்கு வரா. எப்படி வரான்னா கார்ல வரா. பெரியவாளை தரிசனம் பண்ணின உடனே இவர் கேக்குற முதல் கேள்வி, குருசங்கர, நீ எதுல வந்திருக்க? கார்ல தானே வந்திருக்க? ஏன்னா இந்த அம்மாவை கொஞ்சம் கூட அழைச்சிட்டு போய் இந்த குண்டக்கல்ல இறக்கி விட்டுட்டோ அந்த பாம்பே மெயில் 6:15 மணிக்கு அது நீ கொஞ்சம் பார்த்து ட்ரெயின் ஏற்றி விட்டுட. அதுக்காக தான் நான் அவளுக்கு உத்தரவு கொடுக்காம கொஞ்சம் காக்க வச்சுட்டேன். ஏன்னா யாரானு வருவாங்கிறது எனக்கு யூகம் ஆச்சு. அதனாலதான் நிறுத்தி வச்சிருந்தேன் அந்த அம்மாவை, ஜெயலட்சுமி அம்மாவை. நீ அவளை அழிச்சுட்டு போய் விட்டுட்டேன். அவளுக்கு கொஞ்சம் கால் சரியா இல்ல. என்னோட பரம பக்தர் அவ. நான் ஏதான உபகாரம் செய்யணும். அதனாலதான் நான் அவளுக்கு உத்தரவு கொடுக்காம வெயிட் பண்ண வச்சேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றார். நீங்க உத்தரவு போடுங்க பெரியவா, நாங்க அழிச்சுட்டு போறோம் அப்படிங்கிறார் குருசங்கர். பேஷா, நீங்க உத்தரவு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் படி செய்யறேன் அப்படிங்கிற. போகும்போது இவா அந்த அம்மாவை கார்ல அழிச்சுட்டு போறா. இந்த அம்மாக்கும் கொஞ்சம் சந்தோஷம் ஆச்சு. பெரியவா நம்மள ஒத்தொத்தரையும் எப்படியெல்லாம் கவனிக்கிறா. ஆனா நாம கவனிக்க தவறிடுறோம். பெரியவா நம்மள கவனிக்கிறா, நமக்கு என்ன உபகாரம் பண்ண காத்துன்னு இருக்கான்னு. பிரத்யட்ச தெய்வம் இல்லையா? தெய்வத்துக்கு தெரியாதா உனக்கு என்ன, எதை, எப்போ, எந்த சமயம் கொடுக்கணும்னு? அதை நாம மறந்துடுறோம். ஒரு முறையும் பிரேயர் பண்ணும் போதும் அப்படிதான் பண்றோம். சொல்லிட்டு போங்க பெரியவா கிட்ட, நான் பெரியவா, நான் இந்த காரியத்துக்காக போறேன், இது முடியணும், நீ தான் எனக்கு அருள் புரியணும், நீ என் கூடவே இருந்து அனுகிரகம் பண்ண அப்படின்னு செஞ்சு முடிச்சுட்டோ திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே பெரியவா கிட்ட, பெரியவா ஜாகிரதையா வந்துட்டேன், எல்லாம் உன்னோட கடாட்சம் தான், அது நல்லதா இருந்தாலும் சரி கெடுதலா இருந்தாலும் சரி சொல்லிட்டேன்னா பெரியவா உனக்கு ஏன் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ண மாட்டா? நிச்சயம் பண்ணுவா. இந்த ஜெயலட்சுமி அம்மாக்கு இப்படி நினைச்சு பார்த்தாளா? தன்னையும் கவனிச்சு பெரியவா இப்படி கார்ல ஸ்ரத்தையா அனுப்புவான்னு நினைக்கல. இல்ல, அவ கிளம்பும் போதே அப்படி நினைக்கல. பெரியவாளை பார்க்க போறோம், அவளோட சிந்தனை அதுல மட்டும்தான் இருந்தது. பெரியவாளை பார்த்தா, பெரியவாளுடைய அனுகிரகத்தை வாங்கிண்டா, அங்கிருந்து கிளம்புறா. இப்படி ஒரு சமயத்துல அவ போகும்போது அங்க குண்டக்கல் நெருங்குற இடத்துல இந்த கார் ஒரு இடத்துல நின்னுடுறது. என்னடான்னு பார்த்தா அந்த ஆக்சல்ல என்னமோ ஒண்ணு கட் ஆயிடுது. அது இரும்பு வெல்டிங் பண்ணி பற்றைக்கு போனாதான் இது அடுத்தாப்புல சுழலுங்கிற கதி. பெரியவா நம்மளை நம்பி இந்த அம்மாவை அனுப்பியிருக்காளே குண்டக்கல்ல ஏற்றி விடணுமேனு அவருக்கு ஒரு விசாரம். பெரியவாளை கவனிக்கிறா, கும்பிடுறா. பெரியவா இது என்ன சோதனை, எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்துட்டே அப்படின்னு. அவர் ரயில்வேல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர். இருந்தாலும் அதுக்காக அந்த ட்ரெயினை நாம நிறுத்த முடியாது இல்லையா? இவர் யோஜனை பண்றார், அந்த பொட்டி கடையில போய் ஒரு ஒயர் வாங்கிட்டு வா, அந்த ஒயரை வச்சு இது ரெண்டையும் இழுத்து கட்டு, இப்ப ஓட்டு கார, வண்டியை எடு அப்படிங்கிறார். வண்டியை எடுத்தா சத்திய கட்டு மாதிரி அந்த ஒயரும் அருகலை, அதுவும் லூஸ் கொடுக்காம அழகா போறது. பெரியவாளை வேண்டிட்டு அந்த வண்டியை எடுக்கிறான்.
நீ சொன்னேன்னு நான் இந்த அம்மாவை அழைச்சிட்டு வந்தேன் பெரியவா. இந்த அம்மாவை அழகா அந்த குண்டக்கல் மெயில் பாம்பே மெயில்ல ஏற்றி விடணும், நீ தான் அனுகிரகம் பண்ணணும், நீ தான் கூட இருக்கணும் எல்லாம் சொல்லியாச்சு. அதே மாதிரி ட்ரெயினும் அங்க இவா போறா 6:15 ட்ரெயின் எடுக்கணும். இவாளுக்கு அங்கேயே 5:15 ஆயிடுது. அந்த காரை ஒக்க பண்ணி ரிப்பேர் பண்ணி அனுப்பும் போது ஏறும்போது போறா. அப்பதான் ட்ரெயின் வந்து மூவ் ஆகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஸ்டேஷன்ல குண்டக்கல்ல. என்ன பெரியவா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாமே அப்படின்னு பெரியவாளை நினைக்கிறதுக்குள்ளர ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா நின்றுடுத்தும். அங்க யாரோ உள்ளர இருந்தவன் அந்த எமர்ஜென்சி அந்த இத நிறுத்துறதுக்கான ஒரு செயின் இருக்கும்ல, அதை புல் பண்ணிட்டான். அதனால ட்ரெயின் நின்று போயிடுத்து. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல இந்த அம்மாவை பொறுமையா நிதானமா கார்ல இருந்து இறக்கி ட்ரெயின்ல ஏறி உக்காத்தி வச்ச உடனே தான் அந்த குருசங்கருக்கு நிம்மதி வருது. அப்பாடா இப்பதான் நிம்மதியாச்சு, பெரியவா உத்தரவை நானும் சிரம் மேல வச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பதான் கிளம்புறது. பெரியவாளுடைய அனுகிரகம் நம்ம ஒருத்தருக்கும் கதவை தட்டிண்டு வருங்கிறது சந்தேகமே வேண்டாம். நீ செய்ய வேண்டியது எல்லாம் பெரியவாளுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யணும். வேதம் படிச்சவாள, கோ சம்ரட்சணம், பசுமாடுகளை, ஒரு பிடி அரிசி நீ சமைக்கும் போது ஒரு பிடி அன்னதானத்துக்குன்னு கார்த்தாலையிலேயே ஆரம்பிச்சிடும். அந்த சிந்தனை இருந்து அதை ஒன்னொன்னையும் நாம அமல்படுத்தினா ஏன் நீ நல்லா இருக்க மாட்ட வாழ்க்கையில? யார் வந்தாலும் உன்னோட வாழ்க்கை ஜெயமே ஜெயந்தான். பெரியவா சொல்றத நாம கேட்கணும், அவ்வளவுதான் விஷயம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்ப நண்பர்களே. வாழ்க வளமுடன்.